5க்கு 4.5 அந்த மாதிரி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்குது, பழைய காலம் மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க, பார்க்கல கண்டிப்பாக. ஓணம் பண்டிகை வருது, அந்த பண்டிகையாக சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் வந்து டொவினோ தாமஸ் நடித்த படம் ஏஆர்எம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூக்காக நம்ம சேலமில் ஆஸ்கர் தேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க மக்கள்கிட்ட போய் ரிவ்யூ கேட்கலாம். அப்புறம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம கேரளா ஃபேன்ஸுக்காக விஷ் ஹாப்பி ஓணம். இந்த படம் வந்து வெற்றி பெற டொவினோ தாமஸுக்கு வந்து வாழ்த்துக்கள், ஏஆர்எம் படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். அது ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது, ஆக்ஷன் ஹீரோலாம் நல்லா சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க, பார்க்கல கண்டிப்பாக. ஆமாம், அவர் நடிப்பே நல்லா இருக்கு. 2018 அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். அப்புறம் மின்னல் முரளி அந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா நடிச்சிருந்தார். இதுலேயும் அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. அப்பன் கேரக்டர், பையன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு சார். படம் எப்படி படம் நல்லா இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் எங்கள் சார் அந்த ஒரு விளக்க பற்றி கதை நல்லா எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கும், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. கேரளா ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு. படம் நல்லாவே வந்திருக்கு. மலையாளம் படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோ, பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து லேகே இல்லாமல் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் விட்டது செகண்ட் ஹாஃபில் பிடிச்சிட்டாங்க. டொவினோ தாமஸ் எப்படி பண்ணியிருக்காரு ஹீரோ? அவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்ணி தான் எடுப்பார். அவரோட போர்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காரு. 3 ரோல் பண்ணியிருக்காரு. 3 ரோலுமே அப்படி ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, சூப்பர். கேரளா ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது. கிராபிக்ஸ்ல எப்படி இருக்கு? நல்லா பட்டாசாக இருக்குது. பாகுபலி அளவுக்கு இருக்குமா? அந்த அளவு இருக்குது. கெஸ்ட் இது செகண்ட் ஹாஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே புரியாது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் புரிகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது. கூஸ்பம்ப் சீன் இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கூஸ்பம்மாக உட்காந்துருக்கு. ஆமாம். அந்த ட்ரெஸ்ஸரை நோக்கி ஏதோ ஒரு படம் போவாங்க, அது என்ன படம்னு என்ன வரையுமே ஞாபகம் வர முடியுது. அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது லைட்டாக. நம்ம நிறையா இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி புதையல் நோக்கி போயிட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படங்கள் பார்த்தா இந்த படங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பாகுபலி அளவுக்கு இருக்குமா? இல்லை, அந்தளவுக்குலாம் இல்லை. கிராபிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? அது நல்லா இருக்கு. படம் ஒரு சிலை வந்து விண்கல்லாக வந்து பூமியில் விழுவுது. அந்த வந்து ராஜாக்கள் வந்து அப்போயே தூக்கிட்டு போய் அதை சிலையாக மாற்றி வச்சுருப்பாங்க. பட்டு ஒருத்தன் ராஜாவை காப்பாற்றுறதுனால அந்த சிலையை அந்த திருடனுக்கு கொடுத்துருவாங்க. பட் தாத்தா திருடன் தான் அந்த காலத்தில் திருடன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்தா அது போலி இதாக இருக்கும். அதை வந்து அந்த சாமியாக நினச்சி கும்பிட்டுருப்பாங்க. ஒரிஜினல் சிலை வந்து ராஜாக்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதை மறுபடியும் அந்த ராஜாக்கிட்ட வந்து எடுத்தாங்களா இல்லையா, அவ்வளோதான் கதை. அவங்க ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு செஞ்சு செகண்ட் பார்ட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த பாட்டுக்கு லீடு விட்டு தான் முடிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு அப்படி தான் முடிச்சு வச்சுருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் யார் என்னன்னு தெரியும். அந்த மியூசிக்கெலாம் நல்லா இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் வர கூஸ்பம்ப் சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி படம் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் கிராபிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஃபைட்லாம் நல்லா இருக்குது, பழைய காலம் மாதிரி. இது வந்து கேரளா அந்த மாதிரி. அந்த தமிழுக்கு நல்லா இருக்கும். மோகன்லாலாம் வராரு. மோகன்லாலா நல்லா இருக்குது. ஆனால் பார்க்குறது பாகுபலி அளவுக்கு இருக்கு. பாகுபலி அளவுக்கா? ஓகே, ஆனால் பார்க்கலாம். 10க்கா 5க்கா? 5க்கு 4.5 அந்த மாதிரி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குது? அவங்களுக்கு மலையாளத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோ பேஸ் படம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு மஞ்சுமல் பாய்ஸும் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் விறுவிறுப்பாகும். எல்லா படங்களும் அதே மாதிரி தான் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எடுத்தோடனே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நுழைய மாட்டாங்க அவங்க. அதனால் படம் நல்லா இருக்குது பார்க்குறேன். ஹாப்பி ஓணம். சொல்லி தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் எப்படி இருக்கு? பட்டாசாக இருக்குது. நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹீரோயின் வந்து அழகு பொருளாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அழகு பொருள் தான், அது விட்டுரு. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் மற்றபடி படம் நல்லா இருக்குது.
இல்லை ஸ்லோவாக தான் போகும். மலையாள படம் எப்பயுமே ஸ்லோவாக தான் போகும். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்ல நல்லா சூப்பராக பாட்டு, நல்லா ஆக்ஷனில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்டோரி பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். இது வந்து மலையாள லாங்குவேஜில் அந்த இது பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்தது? ஃபைட் சீன்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். கிராஃபிக்ஸ்லாம் எல்லாம் ஓகே ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை. படம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன் எப்படி இருந்தது? ஃபைட் சீன் எப்படி இருந்தது? ஃபைட்டில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்ல, பாகுபலி அளவுக்கு இருக்குமா? நல்லா இருந்தது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஸ்பேரோ பார்த்துருப்போம் தெரியுமா, ஆமாம். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அதே ஸ்டைலில் தான் இது இருக்கும். அது பையனுக்கு வந்து என்ன நடக்குது அவ்வளோதான் கதை. அப்பா வந்து திருடனாக தான் இருப்பான். அதே இல்லை அதே பேரை வந்து பையனுக்கு வந்தால் அந்த பையன் வந்து கலரியில் இருப்பான், ஐ மீன் சண்டை பயிற்சியில் இருப்பான். ஆனால் அவங்க அப்பா பேர் தான் இவனுக்கும் வரும். அவங்க தாத்தா திருடனாக இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு பேர் இவனுக்கு ஒன்று வரும். அதனால் அந்த திருடன் பேரை அழிக்கிறதுக்கு தான் ஹீரோ உழைப்பார், கடைசி வரையுமே உழைப்பார். அந்த சிலையை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டா இவங்க திருடன்லாம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோதான். இந்த படத்தோட கதையே அது ஒன்று தான். ஜாக் ஸ்பேரோ ஸ்டைலில் இருக்கும் ஒரு மலையாள படம். அம்மாக்காக அவருக்காக என்ன பண்ண வந்து நல்லா பண்ணி தமிழ் விக்ரம் கொடுத்துருந்தாரு வாய்ஸ் ஓவர். செம்மையாக இருக்குது. வாய்ஸ் செம்மையாக இருக்குது. நாங்கள் 3Dயில் பார்க்கலாம் தான் ஆசையாக டிஎன்சியில் போட்டிருந்தோம். பட் அது கேன்சல் ஆகி போச்சு. நீ 2Dயில் தான், நாளைக்கு தான் 3Dயில் வருதான். ஸோ 3Dயில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் 2Dயில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தமிழ் ஃபேன்ஸுக்கும் வந்து இது இருக்கிற மாதிரி படமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். நிறையா புதையல் படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லாவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தங்களானே எடுத்துக்கலாம், கிளைமேக்ஸில் என்ன ஆகுது இவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். தங்களான் கொஞ்சம் ராவாக எடுத்துட்டாங்க, இது கொஞ்சம் அந்த அளவுக்கு ராவாக இல்லை, சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நீங்கள் ஹாப்பி ஓணம். ஓரளவுக்கு பார்க்கலாம் பிரதர், நல்லா தான் இருக்கும். எனக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் தெரியாது. ஒரு மலையாள படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜேம்ஸ் பாண்டு அந்த ஸ்டைலில் வந்து ட்ரெஸ்ஸரை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அதை சம்மந்தப்பட்ட கதையாக தான் இருக்குது. நல்லா இருந்தது. பாகுபலி அளவுக்கு இருக்குமா? இல்லை, பாகுபலி வேறு. அது வந்து பிரம்மாண்டமான படங்கள் அதெல்லாம். இல்லை, நார்மலாக ஒரு அப்பா அம்மாக்கு கதை. அப்பா வந்து திருடனாக இருப்பான். இந்த படத்தில் பிடிச்ச சீன் என்ன? படத்தில் சீன்லாம் இருக்கு. பேரை வந்துட்டு அவங்க அம்மாக்காக என்ன பண்ண போகிறாரு அந்த ஒரு சீன், அது ட்ரைலர் சூப்பராக இருந்தது பார்க்குறது. நம்ம வந்து பாகுபலி மாதிரி எதிர்பார்த்து வந்துருப்பாங்க. பாகுபலி வேற, இது வேற. நீ பாகுபலியோட நீங்கள் கம்பேர் பண்ணவே வேணாம். இது மலையா எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது சார்? கிராஃபிக்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, நாங்கள் பார்த்தது 2D தான், 3D நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த எஃபெக்ட் என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் கிராஃபிக்ஸ் ஓரளவு ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து காட்டுக்குள்ளே தான், ஃபுல் டார்க் தான். போர்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி திருடனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அந்த சீக்வன்ஸ் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா ரெண்டு ஜென்ரேஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. 3 ஜென்ரேஷன் நம்ம